ஜக்கம்மா. ஆதி பராசக்தியை நாக்கில வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல விஷயங்களை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. பழைய நம்பர் 18, புது நம்பர் 8. இந்த 8ஆம் நம்பர் வீட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லு ஜக்கம்மா. அதிகாலையில நான் சொல்றது அத்தனை அப்படி நடக்க போகுது, கவனமா கேட்டுக்குங்க. இந்த 8ஆம் நம்பர்ல ஜெயாங்கிற பாப்பா இருக்குது. அந்த பாப்பாவுக்கு கூடி சீக்கிரமே கல்யாண விஷயம் வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நாளை காலையில சூரிய உதயத்துல கடிகாரத்துல மணி 7 காட்டும் போது குளிச்சு முடிக்க வாச பக்கமா வந்து நிக்கணும். வாச பக்கமா வந்து நின்று தென்கிழக்கு திசையை பார்த்து திரும்பி நிக்கணும். அந்த தென்கிழக்கு திசையில இருந்தா பாப்பாவை கட்டிக்க போற மாப்பிள்ளை வர போறான். அந்த மாப்பிள்ளையோட அங்க அடையாளத்தை சொல்றேன், கவனமா கேட்டுக்க தாயே. மாப்பிள்ளை சிகப்பும் இல்ல கருப்பும் இல்ல ரெண்டுங்கிற அந்த மாநிறம். எல்லாம் கேட்டுக்க தாயே, மாப்பிள்ளை மாநிறம். மாப்பிள்ளை உனக்கு சொந்தம் இல்ல வந்தம் இல்ல, ஆனா பக்கத்துலதான் வீடு இருக்கு. கவனமா கேட்டுக்க தாயே, பக்கத்துலதான் வீடு இருக்கு. காலையில 7 மணிக்கு கண்ணெதிர வருவாரு. கண்ணெதிர வரும்போது கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு போட்டிருப்பாரு. கவனமா கேட்டுக்க தாயே, கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு மறந்துடாதம்மா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. ஜக்கம்மா சொல்றா, நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் தாயே. வரட்டுமா? மறந்துடாத. கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு காலையில 7 மணி. காலையில 7 மணி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா ஜெய். ஹலோ வாங்க. மணி கரெக்டா 7 ஆச்சு. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? என்ன வீதியிலே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ராத்திரி ஒரு விஷயம் நடந்தது, அதான். என்ன விஷயம்? ஒரு குடுகுடுப்புக்காரன் எங்க வீட்டு வாசல்ல காலையில 5 மணிக்கு நின்னு ஒரு விஷயம் சொன்னான். குடுகுடுப்புக்காரனா? காலையில 5 மணிக்கா? இதோ பாருங்க, உலகத்துல எந்த விஷயம் வேணாலும் பொய்யா போயிரும். ஆனா ஒரு குடுகுடுப்புக்காரன் காலையில 5 மணிக்கு வாசல்ல வந்து நின்னு ஒரு விஷயம் சொன்னா சத்தியமா நடந்தே தீருங்க. என்ன விஷயம் சொன்னா? அதாவது காலையில 7 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கணுமா, அந்த நேரத்துல என்ன கட்டிக்க போறவர் வருவாரா. ஓஹோ, ரொம்ப சந்தோஷங்க. அவர் எப்படி இருப்பாரு அடையாளம் சொல்லி இருப்பானே. அதாவது என்ன பேண்ட் என்ன ஷர்ட்னு சொன்னாரே. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட்டுங்களா? இல்ல இல்ல, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட் தான் எல்லாரும் வழக்கமா. நான் கூட பாத்தீங்களா இப்ப கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்ட். இல்ல இல்ல, எனக்கு நல்லா தெரியும். வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட் தான். எங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க, கருப்பு ஷர்ட் வெள்ளை பேண்டா தாங்க இருக்கும். கிடையவே கிடையாது, எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். வெள்ளை ஷர்ட்டை விட கருப்பு ஷர்ட் தான் கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ, அங்க பாருங்க, வெள்ளை ஷர்ட் கருப்பு பேண்ட். மணி வேற கரெக்டா 7 அடிக்குது. அவர் தாங்க என் மாப்பிள்ளை. கலரை மாத்தி சொல்லி இப்ப கதையே மாறிட்டு போல இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் ஐசி கோவிந்தசாமி இந்தி பண்டிட் வீடு தானே? ஆமா, எங்க அப்பா. அவர் இப்ப வீட்டுல இருக்காரா? இல்ல, வெளிய போயிருக்காரு. எப்போ வருவாரு? அவர் சாயங்காலம் வருவாரு. எத்தனை மணிக்கு வருவாரு? அவர் 6 மணிக்கு வருவாரு. சரி, வந்தாருன்னா மிஸ்டர் சூரியபாபு ஆர்ட்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் வந்தாருன்னு சொல்லுங்க. ஏதாவது விஷயம் தான் சொல்லுங்க, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன். வேண்டாம், நானே பார்த்து பேசிக்கிறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, நான் 6 மணிக்கு வரேன். நீங்க சாயந்தரம் வருவீங்களா? கண்டிப்பா வரேன். இதே ட்ரெஸ்ல வருவீங்களா இல்ல வேற ட்ரெஸ்ல வருவீங்களா? ஏன், இது நல்லா தானே இருக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு, பட் இதோட நல்ல ட்ரெஸ்ல வாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன, இப்ப சொல்லுங்களேன். இப்ப வேண்டாம், நீங்க சாயந்தரம் வாங்க, நான் தனியா சரி, சொல்றேன். சாயங்காலம் வரேன். கண்டிப்பா வரீங்களா? கண்டிப்பா வரேன். சரி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? சூரி பாபு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. அப்பா வந்தாருன்னா சொல்லுங்க. சரி. பை பை. See you. See you. Bye. Bye. பழனிசாமி சார், மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்காருல்ல? அவன் குருடு போல கண்ணாடி போட்டிருக்கான். நீங்க கூட கண்ணாடி போட்டிருக்கீங்க. இது கூலிங் கிளாஸ். அது கூலிங் கிளாஸ்.
இவ்வளவு நல்ல இங்கிலீஷ் பேசுறாரு. ஹவு ஸ்வீட் இஸ் நோ. நான் கூட இங்கிலீஷ் பேசுறேன். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் இங்கிலீஷ் பேச நீங்க பார்த்தது இல்லையே. என்கிட்ட யாரும் பேசல, நானும் பேசுறது இல்ல. அந்த குடுகுடுப்புக்காரன் சொன்னது. அவன் சொல்றதா நீங்க நம்பாதீங்க. இந்த ஏரியா குடுகுடுப்புக்காரன் சரியில்லை. அவன் சொல்றது எதுவுமே நடக்கிறது இல்ல. அவன் ஃப்ராடு. பரவாயில்ல, அவ சாயங்காலம் வந்த உடனே தனியா கூட்டிட்டு போய் குடுகுடுப்புக்கார சொன்ன விஷயத்த அப்படியே சொல்ல போற. நீங்க சார் பண்ணிக்காம சார் பண்ணிக்காம சார். பாவம், ரொம்ப கோச்சிட்டால் போல இருக்கு. ஐயோ அம்மா! ஐயோ! ஓகே ராஸ்கல். கஷ்டப்பட்டு 25 ரூபாய் திருடி கொடுத்தாடா. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சொல்ல சொன்னா அங்க வந்து அந்த பிள்ளைகிட்ட என்னடா சொன்ன? வெள்ளை சட்டை கருப்பு பேண்டுமா? அயோக்கிய ராஸ்கல். இல்ல சாமி, இல்ல சாமி. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான். சத்தியமா செக்கமா மேல ஆணியா செக்கமா. ஐயோ செக்கமா. செக்கமா. என்ன என்ன? அம்மா ஏடாமா டேய். செக்கமா. செக்கமா வர. ராணா பட்ட நீ என்ன செக்கமா? செக்கமா. என்ன செக்கமா? சாமி கொஞ்சம் செக்கமா. செக்கமா. இவனை இன்னைக்கு போய் இப்படி நிப்பாட்டி வைக்கிறேன் தாயே. ஓ நீ காளி மாடாடி. நினைப்பு வந்து அடிக்கிறதுக்குள்ள தப்பிச்சு போயிடணும். ஐயோ அடியாது. ஒவ்வொரு அடியும் தொம்மு தொம்மு தொம்மு. பக்கத்துல உட்காருங்க. நல்ல காலம் ராவு காலத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க, நேரம் தப்பிடப்படாதுன்னு பையன் டாக்டர் வேற மாமல தம்பி அப்படி மேல உட்காருங்க. எடுப்பா, பொம்பளை எல்லாம் பாக்குறாங்க. இதாங்க நம்ம பண்ணாடிச்சு. அது பக்கத்துல இருக்கிற நங்கியாங்க. மாப்பிள்ள கொலாச்சட்டை எல்லாம் போட்டுருக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல் இருக்கு. ஆமாங்க, காலேஜில் சேர்த்துட்டு இருக்கணுங்க. பியூசில மட்டும் 5-6 வருஷம் படிச்சிருக்காங்க. ஏன்பா படிப்புனா இப்ப எதுக்கு வேற ஏதாவது பேசுங்க. படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியமாச்ச. அதுவும் 5-6 வருஷம் படிச்சிருக்கே. அது என்ன படிப்பு? பியூசிங்க. இது என்னங்க, இதுக்கு மேலே 5-6 வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்ல. நான் தான் இருக்கிற பூமியை கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குது, வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன். அடாடாடா, ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்க. மாமோய், நீ பியூசி 5-6 வருஷம் படிச்சேன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்களே. பெயிலாய் தானே படிச்ச? இல்ல பாஸ் ஆகி தான் படிச்சேன். என்னடா இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மங்களத்தை பொண்ணு பார்க்க மாப்பிள வந்திருக்காரு. மாப்பிள எந்த ஊரு? கனகம்பட்டி. நல்ல மாப்பிளையா? அருமையான மாப்பிள. நான் போயிட்டு வா. ராசா, மங்களத்துக்கேத்த மாப்பிள. செவன்னு எவ்வளவு லட்சணமா இருக்க. அடாடாடாடாடா. சந்தனப்பட்டனா சுருளுக்குறாப்பன்னா அடாடாடாடா. யாருப்பா அந்த பையன்? தோண மாப்பிளையா? ஏப்பா தோண மாப்பிள கூட்டிக்கிட்டு வர்றது ஒரு லட்சணமான பையனை கூட்டிக்கிட்டு வர்றது இல்ல. கருகருன்னு திஷ்டி போட்டு வச்சாப்புல இருக்கான். இவனை எதுக்கு கூட்டிக்கிட்டு வந்த? முழிக்கிற முடிய பாரு, திருட நாட்டம் முழிக்கிறான். போய் இவனை கூட்டு வந்தியப்பா. 6 லட்சணத்தையும் பாரு. இவன் கட்ட கட்டுக்கு கழுத்துல மாப்பிளரு வேற. சரி விடுங்க, தெரியாம கூட்டியாந்துட்டேன். சரி நான் போயிட்டு வரேன். டேய் மாமா, நீ போய் கடை வீதியில் நில்லு. நான் பொண்ணு பார்த்துட்டு திரும்பி வரும்போது உன்னை கூட்டு போறேன். மாமா, நான் பொண்ணை பார்க்க வேணாம். வேண்டாங்கிறதுக்காக தானே உன்னை போக சொல்றேன். எந்திரி. சரி மாமா. டேய் மாமா, கடை வீதியில் கூட நிக்க வேண்டாம். நீ நேரா ஊருக்கே போ. சாயங்காலம் வந்து உன்னை பேசிக்கிறேன். மாமா, பஸ்ஸு கூட காசு இல்லையா மாமா? நடந்து போடா. மாமா, 18 மைல் ஆச்சே. பொடி நடையா போடா. நீ எந்திரிக்கலன்னு அடி விழுகு. எந்திரிச்சு போடா. என்னம்மா? நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா, என்ன விஷயம்? எனக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னு புதுசா கவுன் போட்டு விட்டாங்க. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இருந்தாலும் இப்படி ஒரே சிகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டங்கட்ட போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குமா. ஆனா இதை விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும். வேற எதெல்லாம் என்கிட்ட நல்லா இருக்கு? வேற எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த கவுனு கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். வந்தமா பொண்ண பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த எப்படி? செல்லம்மா, மங்களத்துக்கிட்ட பலகாரம் கொடுத்து அனுப்பு. பாத்துக்கிட்டே நிக்கிறியே, இதெல்லாம் எடுக்கூடாதா? ஏண்டி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பாத்து போக கூடாது. நான் என்ன செய்யறது? கால் தடுக்கிடுச்சு. முத பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, கால் தடுக்கிட்டான். கால் தான் விடுங்கடி. அவளை சும்மா திட்டிக்கிட்டு. இந்தாமா இந்த காத்து வண்டிய கூட. நான் போக மாட்டேன், எனக்கு பயமா இருக்கு. நீ போகாம பின்ன உங்க ஆத்தால உனக்கு கொடுக்கும். எந்திரடி எந்திரடி எந்திரிமா. அழாதடி, அழாம போ. வாங்கிக்க. இத பாரு, அங்க போய் வாய முடி சும்மா நிக்காத. ஊமையா திக்கு வாயா தெரிஞ்சுக்க நினைப்பாங்க. அதனால 2 வார்த்தை பேசிட்டு வந்துரு. என்ன பேசுறது? காப்பி ஆறி போயிடும், எடுத்துங்கன்னு சொல்லுமா. வா. நீயும் என் கூட வாமா. நான் எதுக்குமா? தைரியமா போ. என்னடி இவ்வளவு விவரம் கிட்டத்தனமா இருக்கா? இவ கணவன் கட்டி என்ன செய்ய போறா? அட நீ வேற. இதுல வேணா விவரம் கம்மியா இருக்கலாம், ஆனா அதுல என்ன பொண்ணுக்கு லேசா திக்குவாய் போல இருக்கு. இல்ல, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. திக்குவா இல்ல, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்க சொல்லுங்க, காப்பி எடுத்துக்க சொல்லுங்க. ஆறுது காப்பி, காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க. காப்பி ஆறுது எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. காப்பி. அமைதி அமைதி. உன்னை பாக்குறதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்க சொல்றது. உன்னை நல்லா பாத்துட்டேன், கூட நான் கொடுத்துக்கிறேன். ஏய் செலுத்துற. அட விடுங்கப்பா, ஏற்கனவே அந்த பொண்ணு பயத்துல இருக்குது. இனி காப்பி எல்லாம் மேல கொட்ட போகுது. குடுமா, பரவாயில்ல, கூட நான் கொடுத்துக்கிறேன். என்னங்க இது, பொண்ணு வீட்டுல வந்து நீங்க காப்பி தர்றீங்க? பரவாயில்ல, யார் கொடுத்தா என்ன, உங்களுக்கு வேண்டியது காப்பி தானே. எடுங்க எடுங்க. மாப்பிள்ளை தம்பி ரொம்ப டமாசுக்காரு போல இருக்கு. ஆமாமா, நல்ல கூத்து இது. என்ன கிளம்ப வேண்டியதானே? சரி, போயிட்டு வரேங்க. வர்றோம். சந்தோஷங்க. ஊருக்கு போய் கட்டாசி அனுப்புறோம். செலுத்துற. போயிட்டு வரேம்மா. மாப்பிள்ள, உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு. அசல் அதே மாதிரி இருக்கிறீங்க. போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடுதாசி போடுறீங்களா? கடுதாசி என்ன, கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன்.